வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 30ஆம் பாகம். இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை முறையில் பருத்தி சாகுபடி செய்வது குறித்து விளக்கவிருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் உர விநியோகத்துறை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் நண்பர்களே. அங்கக வேளாண்மை முறையில் பருத்தி சாகுபடி பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். அது என்ன அங்கக வேளாண்மையில் பருத்தி சாகுபடி? வெள்ளத்தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி நம்ம அன்றாட வாழ்வில் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணப்பயிர். மனிதர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் ஆடைகள் மற்றும் அலங்கார துணிகள் தயாரிப்பில் பருத்தி தான் முன்னிலை வைக்குது. பருத்தி கொட்டையிலிருந்து பெறப்படும் பருத்தி எண்ணெய், சோப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. பஞ்சு நீக்கிய பருத்தி விதை கால்நடைகளுக்கு பால் சுரக்கும் சிறந்த ஊட்டச்சத்தாகும். இது நமக்கெல்லாம் தெரியும். பருத்தி புண்ணாக்கு பயிர்களுக்கு பல சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உரமாகும். நம்ம கூட அந்த பருத்தி பாலுன்னு நிறையா சாப்பிடுவோம், கடைகளில் விற்பாங்க. இந்த பஞ்சு அறுவடைக்கு பிந்தைய பருத்தி குச்சிகளை தூளாக்கி மண்புழு உரம் தயாரிக்கவும் பயன்படுத்துகிறாங்க. மனித வாழ்வில் ஒருங்கிணைந்த பருத்தி சாகுபடி பெரும்பாலும் செயற்கை உரங்களையும் ரசாயன பயிர் பாதுகாப்பு இடுபொருட்களையும் பயன்படுத்தியே செய்கிறாங்க. இதனால் சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்படுறதோட மனிதர்களும் கால்நடைகளும் பாதிக்கப்படுறது. அங்கக பயிர் பாதுகாப்பு இடுபொருட்கள், அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் இன்புட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றிட வழிவகுக்கிறது. அப்போது மண்ணில் வாழும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை அழிப்பதில் இவை பெரும் பங்கு வகிக்கிறது. எது? பெரும்பாலும் மருத்துவத்துறையில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்படும் அங்கக பருத்தி துணி மற்றும் பஞ்சுகளால் பூச்சிக்கொல்லிகளின் எஞ்சிய நஞ்சுக்கள் அவர்களின் உடலில் ஊடுருவி சென்று பல்வேறு வகையான பாதிப்பினை ஏற்படுத்துது. குழந்தைகளுக்கு பயன்படுத்தப்படும் ஆடைகளும் பூச்சிக்கொல்லிகளில் எஞ்சிய நஞ்சு அற்றதாக இருக்கணும். அதாவது ரெசிடியூஸ் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஃபங்கிசைட்ஸ் இருக்கக்கூடாது. அது மூலமாக வர துணிகள் நம்ம உடம்புல படும்போது குழந்தைகளுக்கு அது ஸ்கின் அலர்ஜி அந்த மாதிரி ஒரு அன்வான்ட் டிசீஸை ஏற்படுறதுக்கும் இச்சிங்ஸு இதை மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இதற்கு ஒரே மாற்று வழி பருத்தியை நம்ம அங்கக முறையில் சாகுபடி செய்கிறதா தான். பருத்தி பயிரினை எவ்வாறு அங்கக முறையில் சாகுபடி செய்கிறதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். முதல்ல மண் வகையை பற்றி கூறணும். மண் வகை என்றால் என்ன? அந்த பல்வேறு வகையான மண் வகைகளில் பருத்தி பயிரிடப்பட்டாலும் நல்ல வடிகால் வசதி இருக்கிற தண்ணீர் தேங்காத லேசான களிமண் தான் இதுக்கு ரொம்ப ஏற்றது. மண்ணில் உள்ள ஆர்கானிக் கார்பனின் அளவு 0.5% இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் அங்கக பருத்தி சாகுபடி செய்ய அம்மண்ணினை தேர்ந்தெடுக்கலாம். மண்ணின் கார அமிலத்தன்மை, அதாவது pH லெவல்னு சொல்கிறோம், 6 to 6.5 இது இருந்துச்சுன்னா பருத்தி நன்றாக வளர்ந்து பலனை தரும். இப்போது தட்பவெப்பநிலை கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும்? பருத்தி ஒரு மிதவெப்ப மண்டல பயிராகும். தினசரி சராசரி வெப்பநிலை விதை முளைக்கும் பருவத்தில் 16 டிகிரி செல்சியஸ் ஆகும். வளர்ச்சி பருவத்தில் 21லிருந்து 27 டிகிரி செல்சியஸ் ஆகும். காய்க்கும் பருவத்தில் 27லிருந்து 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருத்தல் வேண்டும். சராசரி மழை அளவு ஒரு 500 mm அளவுக்கும் குறையாமல் இருக்கணும். பருத்தி காய் முற்றும் போதும் மற்றும் பருத்தி வெடிக்கும் பருவத்திலும் நல்ல சூரிய ஒளி இருக்கிறது அவசியம். காய் பருவத்தில் தொடர்ந்து மழை பெய்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மண் தொடர்ந்து ஈரமாகவோ வறட்சியாகவோ காணப்பட்டாலும் பருத்தி சப்பைகளும் பூக்களும் உதிர்ந்து விளைச்சல் இழப்பு ஏற்படுறதுக்கு வழிவகுத்துரும். இந்த பருத்தி ரகங்கள் என்னென்ன? இந்த பருத்தி ரகங்கள் சுரக்ஷா, சுனந்தா, சூரஜ்,
சுரபி, கோ14, இந்த கோயம்புத்தூர் 17, எஸ்விபிஆர் ஸ்ரீவில்லிபுத்தூர் 2, ஸ்ரீவில்லிபுத்தூர் 4, ஸ்ரீவில்லிபுத்தூர் 6, கேசி, அப்புறம் கோ12 இது வந்து கருங்கண்ணின்னு சொல்லுவாங்க. அப்புறம் MCU 5, MCU 7 இதெல்லாம் வந்து ஆர்கானிக் முறையில் சாகுபடி செய்ய ஏற்ற பருத்தி ரகங்கள். இது இல்லாமல் வீரிய ஒட்டு பருத்தி ரகங்களையும் சாகுபடி செய்ய நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி ரகங்கள் அங்கக முறையில் சாகுபடி செய்ய அனுமதிக்கப்படுறதில்லை. இந்த விதைப்பு பருவம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். விதைப்பு பருவத்தை குளிர்கால இரவை பயிரில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களும், கோடைகால இரவையில் பிப்ரவரி மார்ச் மாதங்கள்லையும் பருத்தி விதைக்க சிறந்த பருவமாக கருதப்படுது. இப்போ வயலை எப்படி தயார் செய்கிறது? பருத்தி விதைக்கிறதுக்கு 2 மாதங்களுக்கு முன்னே பசுந்தாள் உரப்பயிர்களான சணப்பை அல்லது தக்கப்பூண்டு இவற்றில் ஏதாவது ஒன்று ஏக்கருக்கு 15 கிலோ வீதம் அடர்த்தியாக தூவி விட்டு பூக்கும் பருவத்தில் ரொட்டாவேட்டர் கருவி கொண்டு தூளாக்கி மண்ணுக்குள் கலந்து விட செய்யணும். இதனால் ஒரு ஏக்கருக்கு 7லேருந்து 10 டன் பசுந்தலை உரங்களும் 20லேருந்து 25 கிலோ தழைச்சத்தும் கிடைக்கிறது. 15லேருந்து 20 நாட்களுக்குள்ள பசுந்தழைகளும் மக்கிடும். பின்னர் வயலில் டிராக்டர் கொண்டு உழுது பண்படுத்தி பார் அமைச்சு விதைக்க பயன்படுத்தலாம். இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் அங்கக உரங்களை இடுறது இது எப்படின்னு பார்க்கலாம். ஏக்கருக்கு 5 டன் நல்லா மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம் 2.5 டன்னு. மக்கிய தொழு உரமாக இருந்தால் 5 டன்னு, மண்புழு உரமாக இருந்தால் 2.5 டன்னு. கடைசி உழவிற்கு முன்னே இட்டு மண்ணுடன் கலந்துடணும். கடைசி உழவும் போது ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, PPFM அப்படிங்கிறது, அப்புறம் பேசில்லஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிறது, அப்புறம் ட்ரைகோடெர்மா விரிடி இதெல்லாம் வந்து 50 கிலோ நல்ல மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்தோட கலந்து விதைக்கிறதுக்கு முன்னே வயலில் வந்து சீராக தூவி விட்டுடணும். அதுக்கப்புறம் விதை நேர்த்தி என்றால் என்ன? விதை நேர்த்தி எப்படி பண்ணுறது? ஒரு ஏக்கருக்கு தேவையான விதைகளை 250 கிராம் அசோஸ்பைரிலம், 250 கிராம் பாஸ்போபாக்டீரியா, 250 கிராம் சிலிக்காவை கரைக்கும் பாக்டீரியா, அப்புறம் 250 கிராம் பேசில்லஸ் சப்டிலிஸ், அப்புறம் 250 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி போன்றவற்றுடன் விதைப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் விதை நேர்த்தி செய்து நிழலில் வந்து உலர்த்தி விதைக்கணும். விதை நேர்த்தி செய்கிறதுக்கு தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியை வந்து பயன்படுத்தலாம். இப்போ விதை அளவு இதை பற்றி சொல்லணுமா? விதை அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த குறும் பஞ்சுடன் கூடிய விதைகளில் இருக்கிறதுனா ஏக்கருக்கு 6 கிலோ வேணும். பஞ்சு நீக்கிய விதைகள், முற்றிலும் பஞ்சு நீக்கிய விதைகள்னால் ஏக்கருக்கு 3 கிலோ போதும். நல்ல சான்று பெற்ற தரமான விதைகளையே விதைக்கணும். இடைவெளி எப்படி இருக்கணும்? இடைவெளியை பற்றி சொல்லுவோம். வரிசைக்கு வருஷம் 75 சென்டிமீட்டரு மற்றும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி விடுறது முக்கியம். பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை கூட்டினாலோ குறைத்தாலோ விளைச்சலில் பாதிப்பு ஏற்படும். விதைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். விதைகளை 3லேருந்து 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் பாரு நுனியிலிருந்து கீழ்நோக்கி 3/4 பங்கு தூரத்தில் பக்கவாட்டில் விதைக்க வேண்டும். ஓட்டை 1க்கு குறும் பஞ்சுகளுடன் கூடிய விதைகள் எனில் 3 விதைகள் வீதமும், பஞ்சு நீக்கிய விதைகள் எனில் 2 விதைகள் வீதமும் விதைக்கணும். விதைத்த 10வது நாள் செடி இல்லாத இடங்களில் மீண்டும் விதைகளை ஊனிடணும். 15வது நாள் திடமான ஒரு செடியை மட்டும் விட்டுட்டு மற்ற செடிகளை வந்து எடுத்துடணும். இதை வந்து முக்கியமாக நம்ம கடைபிடிக்கணும். ஐயோ 2 விதை போட்டோமே, எல்லா செடியும் நல்லா வருது, விட்டு வச்சா நிறைய மகசூல் வருமே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தோன்னாக்கா விளைச்சலில் இழப்பு ஏற்படும். ஏன்னா காம்படிஷன், காற்று பத்தாது, இடைவெளி பத்தாது, இதெல்லாம் செடிகளுக்குள்ள காம்படிஷன் வரும்போது ஆரோக்கியமான செடிகளை நம்ம வளர்க்க முடியாது. விதைப்பிற்கு பிந்தைய சத்து மேலாண்மை எப்படின்னு பார்க்கலாம். நட்ட 40-45 நாளில் ஏக்கருக்கு 1 டன் வீதம் மண்புழு உரமிட்டு மண் அணைக்கணும். நட்ட 30வது 60வது 90வது நாளில் பஞ்சகாவியம்
3%. இலை வழியாக கைத்தெளிப்பான் கொண்டு இலைகள் வந்து நல்லா நனையும்படி காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கணும். நட்ட 45 நாட்கள் முதல் 15 நாட்கள் இடைவெளியில் ஜீவாமிர்தம் அப்படின்றத ஏக்கருக்கு 200 லிட்டர் வீதம் பாசன நீருடன் கலந்து விட்டுடலாம். இந்த நுனிக்கிள்ளுறது. நுனிக்கிள்ளுதல் என்றால் என்ன? இதில் பார்த்திங்கன்னா பக்க கிளைகளையும் காய்க்கும் சிம்புகளையும் ஊக்குவிக்கும் பொருட்டு நுனிக்கிள்ளுதல் அவசியமான ஒன்றாகும். பருத்தியின் வயது 160 நாட்களுக்கு குறைவான ரகங்களுக்கு 75லிருந்து 80 நாட்களில் 15வது கணுவிலையும், 160 நாட்களுக்கு மேற்பட்ட ரகங்களுக்கு வந்து 85லிருந்து 90வது நாட்களில் 20வது கணுவிலையும் நுனி கிள்ளி விட்டுடணும். இது எதுக்குன்னாக்கா அதுக்கு மேலே உயரமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தோன்னாக்கா நமக்கு விளைச்சல் வராது. இந்த லெவலில் இருக்கும்போது தான் படர்ந்து வளரும். அதாவது உயரம் கம்மியாக இருந்து அகலமாக வரும். அப்போது வந்து நமக்கு நிறைய சப்பைகள் கட்டுறதுக்கு ஏதுவாக இருக்கும். இப்போ களை மேலாண்மை இதை பற்றி பார்க்கலாம். பசுந்தாள் விதைகளை விதைப்பறதுக்கு முன்னே வயலில் மேலோட்டமாக தண்ணீர் பாய்ச்சி களை விதைகளை வந்து முளைக்க செய்யணும். அப்புறம் மண்ணை கிளறி அவற்றை அழிச்சிடணும். பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி உழுத பின்ன ஒரு முறை தண்ணி வந்து மேலோட்டமாக பாசும்போது பசுந்தாள் தழைகள் வந்து விரைவாக மக்குவதுடன் களை விதைகளையும் முளைக்க செய்து அழித்திடலாம். இந்த ஆர்கானிக் காட்டன் கல்டிவேஷன் இதில் தோன்றும் களைகளை இளம் பருவத்திலேயே கையால் களை எடுத்து நம்ம களையை எடுத்துடணும். கையால் களை எடுக்கும்போது விதைத்த மற்றும் 20 மற்றும் 40வது நாட்களில் வந்து கையால் களை எடுக்கிறது அவசியம். இந்த மாதிரி பயிர் கழிவுகளை கொண்டோ நெகிழி தாள்களை கொண்டோ மூடாக்க அமைத்து களைகள் வராமலையும் பார்த்துக்கலாம். பருத்தியினூடே ஊடு பயிராக உளுந்து, பச்சை பயிறு, சோயா மொச்சை, நரிப்பயிறு இப்படிப்பட்ட பயிர்களையும் நம்ம வந்து போடுறதுனால களைகள் வருவதையும் குறைச்சிடலாம். ஊடு பயிர்களில் 40லிருந்து 45 நாட்களுக்குள்ளே மடக்கி மண்ணுள் உட்செலுத்தும் போது எஞ்சி இருக்கும் களை செடிகளும் அழிக்கப்படுவதோடு அவை பயிர்களுக்கு சத்தாகவும் மாறி விளைச்சல் அதிகரிக்கவும் வழிவகுக்குது. இப்போ நீர் மேலாண்மை எப்படி பண்ணுறது? விதைச்ச உடனேயும் விதைத்த 5வது நாளில் உயிர் தண்ணீர் கட்டுவதும் மிகவும் அவசியம். பொதுவாக பருத்தியின் வளர்ச்சி பருவத்தில் அதாவது 16லிருந்து 40 நாட்கள் வரைக்கும் 2 முறையும், பூக்கும் பருவத்தில் 45லிருந்து 85 நாட்களுக்கு 5 முறையும், காய்க்கிற பருவத்தில் அதாவது 85 நாட்களுக்கு மேலே 5 முறையும் தண்ணீர் பாய்ச்சணும். மண்ணின் தன்மை, மழையளவு மற்றும் தட்பவெப்ப நிலைகளை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சும் கால இடைவெளி வந்து மாறுபடும். பருத்தியில் முக்கிய பருவமாக சப்பை உருவாக்குறது. அப்புறம் காய்களின் முதிர்ச்சி பருவங்களில் வந்து தண்ணீர் பாய்ச்சுவதில் வந்து மிகவும் கவனம் தேவை. இந்த 2 பருவம் வந்து தண்ணி கரெக்டாக கொடுக்கணும். பயிர் வினையியல் குறுக்கீடுகள் அப்படின்னா என்ன? இதில் வந்து பருத்தியில் வினையியல் குறுக்கீடுகள் தென்பட்டால் PPFM என்ற திரவ வடிவிலான பாக்டீரியாவை 200 மில்லி ஏக்கருக்கு, அதாவது 200 லிட்டர் தண்ணீருடன் கலந்து விதைச்ச 30, 45, 60 அப்புறம் ஒரு 90 இந்த 4 தவணையாக இலைகள் நன்கு நனையும்படி கைத்தெளிப்பான் கொண்டு தெளிக்கணும். பருத்தி பூக்கும் பருவத்திலும் காய் முற்றும் பருவத்திலும் பஞ்சகாவியம் அதாவது 30 மில்லி 1 லிட்டருக்கு தெளிக்கணும். பூச்சி மேலாண்மை எப்படி பண்ணுறது? பருத்தியை 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தினை உண்டாக்குது. அதில் வந்து பச்சை தத்து பூச்சி, அசுவினி, வெள்ளை, இலைப்பேனு, மாவு பூச்சி, புள்ளிக்காய்ப்புழு, பச்சை காய்ப்புழு, புருடினியா புழு, இளஞ்சிவப்பு காய்ப்புழு இதெல்லாம் வந்து முக்கியமான பூச்சி. இந்த பூச்சிகளை நம்ம கீழே சொல்கிற இந்த தொழில்நுட்பங்கள் வாயிலாக நிர்வாகம் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாமா? இந்த எதிர்ப்பு திறனுள்ள ரகங்கள் அங்கக பருத்தியில் அந்த ஆர்கானிக் காட்டன் பயிர் செய்யும்போது சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு மற்றும் தாங்குத்திறன் பெற்றுள்ள பருத்தி ரகங்களை நம்ம தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்கிறதுனால
நமக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். அதாவது சுரபி, சுமங்கலா போன்ற ரகங்கள் பொதுவாக சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு தாங்குத்திறன் பெற்றவைகளாகும். இந்த வெள்ளை ஈக்கள் அதிகமாக காணப்படும் பகுதியில் இவற்றுக்கு எதிர்ப்பு திறன் பெற்ற பருத்தி ரகங்களான சுப்ரியா, காஞ்சனா போன்றவற்றையும் தேர்ந்தெடுத்து பயிரிடலாம். ஒன்றிணைந்த விதைப்பு. அது என்னது ஒன்றிணைந்த விதைப்பு? பருத்தி தண்டு கூன்வண்டு மற்றும் இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் தாக்குதல் அதிகமுள்ள பகுதிகளில் பருத்தி சாகுபடியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே நேரத்தில் பருத்தியை விதைக்கிறதுனால இப்பூச்சிகளின் சங்கிலி தொடர் அறுபடுவதால் அவைகளின் தாக்கம் குறைக்கப்பட்டுவிடும். அதாவது எல்லாரும் ஒரே டைமில் சோயிங் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அந்த பருத்தி தண்டு கூன்வண்டுன்னு சொல்கிறாங்கள, அது இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்கள் இதோட அந்த கண்டினியூட்டி, அந்த சங்கிலி தொடர வருது இல்லையா, இது முடிஞ்ச உடனே அதோட அந்த பருவம் முடிஞ்சு கண்டினியூட்டி இல்லாமல் ஒரே பீரியடில் வரும்போது நமக்கு பாதிப்புகள் குறையும். கவர்ச்சி பயிர் இது எப்படி பண்ணுறது? இந்த தாய்ப்பூச்சிகளால் அதிகம் கவரப்பட்டு கவர்ச்சி பயிர்களை வரப்புகளிலோ பயிர்களில் ஊடோ பயிரிடும்போது தாய்ப்பூச்சிகள் பருத்தியை விட அக்கவர்ச்சி பயிர்களை தேர்ந்தெடுத்து முட்டையிடும். இப்போது அந்த கவர்ச்சி பயிர்கள் மேலே அது முட்டையிடுறதுனால நமக்கு மெயினான அந்த பருத்தி பயிரில் முட்டையிடுறது குறைஞ்சிடுறது. இப்படி பருத்தியை தாக்கும் முக்கிய பூச்சிகளான பச்சைக்காய் புழுவிற்கு செண்டு மல்லியையும் புருடினியா பூச்சிக்கு ஆமணக்கையும் கவர்ச்சி பயிர்களாக பயிரிட்டு நம்ம மெயினான அந்த பருத்தி சாகுபடியை பாதுகாக்கலாம். இந்த ஊடுபயிர், பருத்தியில் ஊடுபயிர் என்னென்ன பண்ணலாம்? பருத்தியில் ஊடுபயிர்களாக உளுந்து, மிளகாய் இவற்றை பயிரிடும்போது அவை காய்ப்புழுக்களின் தாக்கத்தினை குறைப்பதாக கண்டறியப்படுறது. இப்போ வரப்பு பயிர் என்னென்ன பண்ணலாம்? பருத்தியில் வரப்பு பயிராக தட்டைப்பயிரை பயிரிடும்போது என்ன பண்ணலான்னாக்கா, அவை சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் பொறிவண்டு, சிர்பிடி இவைகளுக்கு புகலிடமாக இருந்து அவற்றை கட்டுக்குள் வைத்திருக்கும். இந்த பயிர் வயலினை சுற்றி மக்காச்சோளம், சோளம், கம்பு இதெல்லாம் அடர்த்தியாக 3 வரிசைகளில் வைக்கிறதுனால அந்த பயிர்கள் அருகிலுள்ள வயல்களிலிருந்து பறந்து வரும் தாய்ப்பூச்சிகளை உள்ளே நுழைய விடாமல், இந்த பருத்தி வயலுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறதோட நன்மை செய்யும் பூச்சிகளின் வாழ்விடமாகவும் இந்த தடுப்பு பயிர்கள் செயல்பட்டு தீமை செய்யும் பூச்சிகளின் பெருக்கத்தை பருத்தி வயலில் கட்டுக்குள் வச்சுருக்கோம். அப்புறம் கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சி. தொடர்ந்து பருத்தியை பயிரிடாமல் சோளம், மக்காச்சோளம், கம்பு போன்ற தானிய பயிர்களை சுழற்சி முறையில் பயிரிடும்போது பருத்தியை தாக்கி சேதப்படுத்துகிற பூச்சிகளின் உணவு சங்கிலி, அந்த ஃபுட் செயின் கட்டுப்படுத்தப்படுது. இவ்வாறான தொழில்நுட்பத்தால் பருத்தியில் வெள்ளை காய்ப்புழுக்கள், மண்வாழ் பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்களின் நெமட்டோட்ஸ்ன்றோம்ல அதோட தாக்கங்களையும் குறைந்திருப்பதாக ஆராய்ச்சிங்க மூலயமா நமக்கு தெரிய வருது. பருத்தியை தொடர்ந்து சாகுபடி செய்வதையோ பருத்தியை மருதாம்பு முறையில் சாகுபடி செய்கிறதையோ நம்ம அப்படி தொடர்ந்து பயிரிடுறத நம்ம தவிர்த்துக்கணும். இடைவெளி, நெருக்கமாக இடைவெளி என்றால் என்ன? நெருக்கமான நடவு முறை மற்றும் அடர்த்தியான பருத்தி செடிகள் இவைகள் இருந்ததுன்னா காய்ப்புழுக்கள் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் அபரிதமான வளர்ச்சியை ஊக்குவிக்கும். அதனால் பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை கடைபிடிக்கணும். கோடை உழவு செய்கிறது பச்சைக்காய் புழு, புருடினியா புழு போன்ற பூக்களின் கூட்டுப்புழுக்களில் வெளியே கொண்டு அழிச்சிடுறது. இது நல்ல சிறந்த தொழில்நுட்பம். இதனால் கூட்டுப்புழுக்களும் தீமை செய்யும் மண்வாழ் பூச்சிகளும் பறவைகளுக்கு இரையாயிடுறது. சேகரித்து அழித்தல் எப்படி? தாக்கப்பட்ட சப்பைகள் இருக்கு இல்லையா, சப்பைகள்னால் அந்த முதல்ல மொட்டிலிருந்து வர்றது சப்பைகள், காஞ்ச மற்றும் ரோஜா விதழ் தோற்றமுடைய பூக்கள், வளர்ந்த புழுக்கள் போன்றவற்றை கையினால் சேகரித்து அழிச்சிடணும். பருவத்தே மண்ணணைத்தல் தண்டு கூன்வண்டுகளை குறைத்திடும் சிறப்பு மிக்க தொழில்நுட்பமாகும். அதுக்கப்புறம் அறுவடை எப்படி பண்ணுறது? பருத்தியில் பருவத்தை அறுவடை செய்வதும் அறுவடைக்கு பிந்தைய பருத்தி குச்சிகளை அழிப்பதும்
புழுக்களை கட்டுப்படுத்திடும் ஒரு சிறந்த தொழில்நுட்பமாகும். குறிப்பாக இளஞ்சிவப்பு காய்ப்புழுக்களையும் மாவு பூச்சிகளையும் செதில் பூச்சிகளையும் இதனால் குறைச்சிடலாம். நுனி கிள்றது இது எப்போ பண்ணணுன்னாக்கா, நுனி கிள்றதை பற்றி சொல்கிறோம். நட்ட 45 நாள்லேருந்து பருத்தி புள்ளி காய்ப்புழுக்களின் தாக்கம் செடிகளின் இளம் தண்டுகள்லேயே காணப்படும். இதனால் பாதிக்கப்பட்ட இளம் தண்டுகளை கையினால் கிள்ளி அழிச்சிடணும். பருத்தி நட்ட 80லேருந்து 90வது நாளில் நுனி கிள்ளுவதன் மூலமாக பச்சை காய்ப்புழுக்களின் முட்டையிடும் அளவினையும் குறைச்சிடலாம். பறவை தாங்கிகள், அதாவது அங்கே பேர்டு ரெஸ்ட்டு ஸ்டாண்டு மாதிரி ஏக்கருக்கு 10 பறவை தாங்கி குச்சிகளை வைக்கிறது மூலமாக புழுக்களை பறவைகளுக்கு இரையாக்கிடலாம். அது தேடி கண்டுபிடிச்சி அது சாப்பிட்ரும் அந்த புழுக்களை. மேலும் இவை ஆந்தைகளுக்கு இரவில் கண்காணிப்பிடமாக திகழ்வதால் பருத்தியை சேதப்படுத்தும் வயல் எலிகளையும் நம்ம கட்டுப்படுத்திடலாம். இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னா என்ன? அந்த பச்சை காய்ப்புழு, புருடூனியா, இளஞ்சிவப்பு காய்ப்புழு போன்றவற்றின் தாய்ப்பூச்சிகளை இனக்கவர்ச்சி பொறிகள் மூலமாக கவர்ந்து அழித்திடலாம். இவ்வாறாக ஒவ்வொரு வகையான பூச்சிக்கும் முறையே 5 பொறிகள் வீதம் வயலினுள் வைத்து தாய்ப்பூச்சிகள் முட்டையிடும் முன்பே கவர்ந்து அழிச்சிடணும். இனக்கவர்ச்சி பொறிகளை பயன்படுத்தும் போது அந்தந்த பூச்சிகளுக்கு உண்டான இனக்கவர்ச்சி திரவத்தினை மட்டுமே பயன்படுத்தணும். முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னா என்ன? முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிராமா கைலோனிசை இதை ஏக்கருக்கு 2 cc வீதம் பூச்சிகளின் தாக்கம் உச்சம் தென்பட்ட நாளிலிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் வயலில் 3 முறை விடும்போது காய்ப்புழுக்களின் முட்டைகளை அழிச்சிடுறதுக்கு இந்த ட்ரைகோகிராமா கைலோனிஸ் இது வழிவகை செய்திடும். இறை விழுங்கி என்னன்னா, இறை விழுங்கி பூச்சியான கிரைசோபெர்லா இது என்ன பண்ணணுன்னாக்கா மற்ற பூச்சிகளை விழுங்கிடும். ப்ரிடேட்டர்ஸ் ஏக்கருக்கு 200 வீதம் பருத்தி வயலில் இந்த கிரைசோபெர்லாவை விடும்போது அவற்றை வயலில் உள்ள சாறு உறிஞ்சும் பூச்சிகளான தத்துப்பூச்சி, வெள்ளை, அசுவினி இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் இல்லையா, இவற்றின் தாய்ப்பூச்சி மற்றும் குஞ்சுகளையும் இந்த காய்ப்புழுக்களின் முட்டைகளையும் பொறுக்கி இது சாப்பிட்ரும். அதனால் அந்த நமக்கு தீங்கு செய்ய பூச்சிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சிடும். வைரஸ் நச்சுயிரி, இந்த பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு வைரஸ் வச்சு எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்ட்டு, பச்சை காய்ப்புழு மற்றும் புருடினியா புழுக்களை அழித்திடும் வைரஸ் நச்சு உயிரிகளை ஏக்கருக்கு 200 வைரஸ் தாக்கப்பட்ட புழுக்கள் என்ற அளவில் பரிந்துரைக்கப்பட்ட தண்ணீருடன் கலந்து மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். இதெல்லாம் கடையில் கிடைக்கும், நம்ம ஆராய்ச்சி மூலமாக செய்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாக்டீரியா கொல்லி, புருடினியா, பச்சை காய்ப்புழு போன்றவற்றுக்கு பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ற பாக்டீரியாவை ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கணும். அப்புறம் ஒட்டும் பொறி, மஞ்சள் வண்ணம், இந்த மஞ்சள் வண்ணத்தில் இருக்கிற ஒட்டும் பொறிகளை பயன்படுத்தி சாறு உறிஞ்சும் பூச்சிகளான அசுவினி, வெள்ளை, பச்சை தத்து பூச்சி இவர்களை கவர்ந்து அழித்திடலாம். அதில் போய் ஒட்டிக்கும். பூச்சிகளின் தாக்கத்திற்கு தகுந்தாற் போல் ஒட்டும் பொறிகளின் அளவு மற்றும் எண்ணிக்கை வேறுபடும். ஒட்டும் பொறிகள் பயிரின் நுனியிலிருந்து 1 அடி உயரத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். விளக்கெண்ணெய் ஒட்டும் திரவமாகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் பூசான கொல்லி, இதோட உபயோகம் என்ன? அந்த அஸ்வினி, தத்துப்பூச்சி, வெள்ளை போன்றவற்றுக்கு பிவேரியா பேசியானா என்ற வெள்ளை பூசானம், இது ஃபங்கிசைடு 500 கிராம் ஏக்கருக்கு என்ற அளவில் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. மீன் கொழுப்பு எண்ணெய் என்றால் அப்படின்னா என்ன? மீன் கொழுப்பு எண்ணெய் வெள்ளை ஈக்களுக்கு மீன் கொழுப்பு எண்ணெய் 25 கிராம் பர் லிட்டர் அல்லது 5 மில்லி பர் லிட்டர் சிறந்த பலனை தரும். அப்புறம் தாவர பூச்சி விரட்டிகள், அதை பற்றி சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு வேப்பங்கொட்டை சாறு 5%, வேப்ப எண்ணெய் 3%, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் 5%, 5 கரைசல் 5%, புங்க எண்ணெய் 3%, இவையெல்லாம் பயன்படுத்தலாம். காய்ப்புழுக்களுக்கு அசாடிராக்டின் 1500 ppm அளவு பார்த்திங்கன்னா 500 மில்லி பர் லிட்டரு
இது வந்து வேப்பெண்ணெய் கரைசல் அல்லது வேப்பங்கொட்டை சாறு வந்து 5%, வேப்பெண்ணெய் வந்து 3%. இதையும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நோய் மேலாண்மை எப்படி பருத்தியில் பார்க்கலாம் அப்படின்னா, பருத்தியில் வேர் வாடல் நோய் இருக்கும், வேர் அழுகல் நோய் இருக்கும், இலை புள்ளி நோய் இருக்கும், பாக்டீரியா இலை கருகல் நோய் இருக்கும், வைரஸ் நோய் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து முக்கியமான நோய்கள் பருத்தியில். இந்த ஆர்கானிக் காட்டன் பண்ணும்போது இந்த நோய்களை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். பஞ்சு நீக்கப்பட்ட விதைகள் நம்ம உபயோகிக்கும் போது, பஞ்சு நீக்கப்பட்ட விதைகள் பருத்தியில் தோன்றும் பெரும்பாலான நோய் காரணிகள் பஞ்சுள்ள விதைகளின் மூலமாக தான் பரவுது. அந்த பஞ்சு நீக்கப்பட்ட தரமான சான்றளிக்கப்பட்ட பருத்தி விதைகளையே விதைக்க பயன்படுத்தணும். ஸோ ஆகையினால் பஞ்சு நீக்கப்பட்ட விதைகளை பயன்படுத்துவது உத்தமம். விதை நேர்த்தி எப்படி பண்ணுறது? ஃபிசோரியம் வாடல் நோய், வெட்டிசிலியம் வாடல் நோய், வேரழுகல் நோய் இவைகளுக்கு வந்து விதைகளின் மூலம் பரவும் என்றதுனால விதைகளை வந்து பேசில்லஸ் சப்டில்லிஸ் அதாவது 10 கிராம் 1 கிலோவுக்கு அல்லது ட்ரைகோடர்மா அஸ்பெரில்லம் 4 கிராம் 1 கிலோவுக்கு இதை கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். நுண்ணுயிர்கள் என்னென்ன நுண்ணுயிர்களை நம்ம உபயோகப்படுத்தலாம்? வேர் வாடல் மற்றும் வேர் அழுகல் நோய்களை கட்டுப்படுத்திட ட்ரைகோடர்மா அஸ்பெரில்லம் 1 கிலோ 1 ஏக்கருக்கு விதைக்கும்போது ஒரு முறையும், விதைச்ச 90வது நாளில் மற்றொரு முறையும் வயலில் வந்து சீராக இட்டுடணும். ட்ரைகோடர்மாவின் எண்ணிக்கையும் செயல்திறனையும் உயர்த்தும் பொருட்டு பரிந்துரைக்கப்பட்ட 1 கிலோ ட்ரைகோடர்மாவை 100 கிலோ மக்கிய தொழு உரம் அல்லது 100 கிலோ மண்புழு உரத்துடன் கலந்து நிழலான இடத்துல 65% ஈரப்பதத்துடன் 5 நாட்கள் வச்சிருந்து போடுறதுனால இதோட எஃபெக்ட் அதிகமாகும். அந்த ட்ரைகோடர்மா அஸ்பெரில்லத்தோட எஃபெக்ட் அதிகமாகி அந்த வேர்வாடல் நோயும் வேரழுகல் நோயும் கட்டுப்படுத்தும். போர்டோ கலவை, போர்டோ மிக்சர் வேரழுகல் வேர்வாடல் நோய்களை கட்டுப்படுத்திட 1% போர்டோ கலவையை பாதிக்கப்பட்ட செடிகளை சுற்றி ஊற்றணும். அது எப்படி தயார் பண்ணுறதுன்னா, 1 கிலோ சுட்ட சுண்ணாம்பினை 100 லிட்டர் கொள்ளளவு உள்ள பிளாஸ்டிக் பாத்திரத்தில் இட்டு 50 லிட்டர் தண்ணீரில் நன்கு கரைக்கணும். இன்னொரு 50 லிட்டர் கொள்ளளவு உள்ள பிளாஸ்டிக் பாத்திரத்தில் 1 கிலோ மயில் துத்தம்னாக்கா காப்பர் சல்ஃபேட்டு இட்டு 50 லிட்டர் தண்ணீரில் நன்கு கரைச்சிக்கணும். அந்த மயில் துத்த கரைசலை சுண்ணாம்பு கரைசலுடன் சிறிதாக சேர்த்து நன்கு கலக்கணும். இது ஒரு 1% போர்டோ கலவையாகும். இதற்கப்புறம் ஒரு பிளேடு துண்டை இக்கரைசலில் நனைத்து எடுத்து சில நிமிடங்கள் கழித்து பார்த்தால் துரு போன்ற பிளேடு மேலே படிஞ்சிருக்கும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, அப்படி துரு இருந்தால் கரைசலின் கார அமில நிலை சமநிலையில் உள்ளது என்றும் இவற்றை நோய் மேலாண்மைக்கு பயன்படுத்தலாம் என்றும் இதன் பொருளாகும். நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கிறது எப்படி, இதை பற்றி சொல்கிறோம். வேரழுகல் மற்றும் வேர்வாடல் நோய்களுக்கு எதிர்வினையாற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அந்த பரிந்துரைக்கப்பட்ட தொழு உரம், அதாவது 5 டன் 1 ஏக்கருக்கு சொன்னோம் இல்லையா, அது கூட 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கையும் கலந்து கடைசி உழவின் போது நம்ம இடுறதுனால நமக்கு வந்து நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களை ஊக்குவிக்கலாம். இப்போ நச்சுயிரி நோய், பருத்தியில் வந்து நெக்ரோசிஸ் நச்சுயிரி நோய் வந்து இலைப்பெண்களாலும், பருத்தி இலை சுருட்டு நச்சுயிரி நோய் வந்து வெள்ளை ஈக்களாலும் பரப்பப்படுது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு வேப்பங்கொட்டை சாறு 5%, வேப்பெண்ணெய் 3%, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல் 5%, அப்புறம் 5 இலை கரைசல்னு சொல்லிட்டு அது ஒரு 5%. இதில் ஏதாவது வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அறுவடைக்கு வந்துடுறோம். அறுவடைன்னா எப்படி பண்ணுறது? ஆர்கானிக் ஃபார்மிங். முற்றிய பருத்தி காய்களை வெடிக்க பஞ்சுகளை வாரம் ஒரு முறை அறுவடை செய்யணும். அறுவடையை காலை வேலைகளை செய்கிறதுனால இலை சருகு துண்டுகளில் வந்து பஞ்சுகளில் ஒட்டி தரம் குறைவதை வந்து குறைச்சிடலாம். அறுவடை செய்த பஞ்சுகளின் நிறம் மாறாமல் இருக்க அவற்றை நிழலான இடத்தில் வைக்கணும். அறுவடை செய்த பருத்தியை சுத்தப்படுத்தி அவ்வப்போது சந்தையில் விற்றுட்டோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆர்கானிக் மெத்தடில் நம்ம காட்டனை விளைவிக்கிறத பருத்தி உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் நல்ல வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரி ஆர்கானிக் காட்டன் வந்து சாதாரண பருத்தியை விட 20% விலை கூடுதல் விலை கிடைக்குது. இதுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க.
அதிகமாக விற்கிறதுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 30ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.